என்ன ருசியாக இல்லையா? நல்ல ருசி. மற்ற கனியோடு இந்த கனி நல்ல ருசி. நீ மட்டும் புசித்தால் போதாது, உன் வாரிசுகளும் பங்கு வர வேண்டுமானால் உன் கணவனுக்கும் அதை புசிக்க வேண்டும். இருவரும் சாப்பிட்டு பாருங்கள், இதோ இதன் உண்மை தெரியும். உடனே உங்களுக்கு தெரியும். இன்னொரு கனியை பறித்து உன் கணவனுக்கும் போய் கொடு. சீக்கிரம். அடிப்பாதி, விளக்கப்பட்ட கனியை புசித்தால் துன்பம் வரும் என்று சொல்லவில்லையா? தேவகட்டளை மீறி விட்டாயே. கனி பறித்து கொடுத்தார். அக்கனியில் ஒரு மர்மம் இருக்கிறதா? அதை சாப்பிட்டால் தான் நம் இருவரும் சர்வேசன் பலவு ஆகிவிடுவனாதா? கடவுள் நம்மை ஏமாற்றி விட்டார். அந்த பாம்பு தூதன் தான் தோன்றியது சாமி. இந்த நாத உங்களுக்கு ஒரு கனி கொண்டு வந்திருக்கு. தேவனை நம்ம ஏமாத்தி விட்டா, நீவன் ஏமாத்தி விட்டார். இருவரும் புதித்த பிறகுதான் நம் மர்மம் தெரியுமா? இதோ ஒரு கனி. சாப்பிட முடியாது. ஐயோ, என்ன செய்வேன்? இவள் ஒருவள் தான் துணைவி. அவளுக்கு நேர்வது எனக்கும் நேரட்டும். பின்ன ஏவாள் இக்கடியை கொடு. நாம் இன்னும் என்ன செய்வோம்? தேவன் நம்மை ஏமாற்றி விட்டார். எனக்கு பயமாய் இருக்கிறது. ஆதாம், ஆதாம், ஏவாள், 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 ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? சாமி, என் நிறுவனத்தை கண்டு அஞ்சி ஓடி ஒளிந்து கொண்டு வெளியில வர வெக்கமாக இருக்கிற சாமி. நீ ஏன் விளக்கப்பட்ட கனியை புசித்தாய்? இதை ஏவாள் தான் தூண்டினாள் சாமி. ஏவாள், நீ ஏன் அப்படி செய்தாய்? அந்த பாம்பு தான் தூண்டியது சாமி. மனு குலத்திற்கு தீங்கு விளைவித்த ஓ நாக சத்தமே, நாம் உன்னை சபிக்கிறோம். மிருக ஜாதிகளுக்குள் நீ சபிக்கப்பட்டிருப்பதால் இனி உன் மார்பில் நகர்ந்து மண்ணை தின்பாயாக. நாக சர்ப்பமே, உன் காலமெல்லாம் உனக்கும் ஓ ஸ்திரிக்கும் பகையை மூட்டுவோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் ஓயாது பகை இருக்கும். நீ பதுங்கி இருந்து அந்த ஸ்திரீயின் குதிங்காலை கடிக்க முயல்வாய். அவளோ உன் தலையை நசுக்குவாள். ஏவாளே, நம்மை நம்பாது யமதூதனை நம்பினாய். உனது துயரங்களையும் பிள்ளை பேற்றையும் பலவாறாக பெருக்குவாய். மகா வேதனையோடு பிள்ளைகளை பெறுவாய். மேலும் உன் கணவனுக்கும் அடங்கி நடக்க கடவாய். ஆதாம், நீ உன் துணைவின் பேச்சை கேட்டு நம் சொல்லை மீறி விளக்கப்பட்ட கனியை புசித்தபடியால் பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. உன் ஜீவிய காலமெல்லாம் நெற்று வேர்வை நிலத்தில் உள்ள கஷ்டப்பட்டு உன் ஜீவனத்தை தேடக்கடவாய். இனி நீங்கள் இச்சுகவனத்தில் ஜீவிய விருத்த கனி அருந்தாதபடி இச்சிங்காரவனத்தை விட்டு வெளியே போங்கள். சாமி, சாமி, பாவையில போய் அருள் புரிய வேண்டும் சாமி. உங்கள் விருப்பப்படி
உங்களை காப்பாற்ற ஓர் இரட்சகரை அனுப்புவோம். உங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு வர இருக்கும் இரட்சகரை எதிர்பார்த்திருங்கள். ஜெபம் தவம் செய்யுங்கள். செருபி என்ற தூதனை இவர்களை அடித்து வெளியே விரட்டு. நித்திய ஆக்கினையாக சர்வேஸ்வரன் உண்டாக்கி எங்களை தண்டிக்கிறார். ஐயையோ ஐயையோ! பாவம் செய்தவர்களுக்கென்றே இந்த நரகலோக நெருப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நரகத்தை கண்டவன் யார் என்று தெய்வ பயம் இல்லாமல் பேசி பாவத்தை செய்கிறார்கள். இங்கே வந்தவன் நரகம் இருப்பதை காண்பார்கள். இந்த நரகலோகத்திற்கு வந்தவர்கள் ஒருபோதும் இதை விட்டு போக கூடாதென்று கடவுள் கட்டளையிட்டிருக்கிறார். நானும் என் கூட்டாளிகளும் இந்த நரகலோக ஆட்சிக்கு உட்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள்
தண்டனையானது நித்தியமாக இருக்கும். சர்வேஸ்வரனுடைய கட்டளையை மீறி அகங்காரத்தால் கெட்டு போனோமே. நாங்கள் இழந்த மோட்ச வாக்கியத்தை அடைய சர்வேஸ்வரர் மனிதர்களை உண்டாக்கினார். மனிதனான நீங்கள் நாங்கள் அடைய வேண்டிய மோட்ச மகிமையை பெறுவதை இழந்து விட்டோமே. சத்யநாத், சத்யநாத், அடே சத்யநாத், மகாராஜாவே வணக்கம் வணக்கம் வணக்கம். இதுவரைக்கும் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? அரசே, இருக்கும் அந்த வேலையாளர் கமிட்டி நண்பர்களுக்கு அங்கு வேலையாடி கொண்டிருந்தபடியால் சற்று நேரமாகிவிட்டது. அதனால் தாங்கள் என்னை மன்னிக்கவும் மன்னிக்கவும். மிக்க சந்தோஷம். சத்யநாத்,